இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பகுதி. வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, 17ஆம் வசனத்துலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தைகள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடு, அது கிடையாமல் அவர் நாவு தாகத்தால் வருடும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் அப்படிங்கிற. கஷ்டத்தில் என்னை தேடுறவங்கள நான் கைவிட மாட்டேன். அவங்க நாவு தாகத்தால் வருடும்போது அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் அதிகமாகும்போது, பிரச்சனைகள் அதிகமாகும்போது, தாகத்தோடு இருக்கும்போது நான் அவங்களுக்கு செவி கொடுப்பேன் அப்படிங்க. அவங்க கூப்பிடும்போது நான் செவி கொடுத்து அவங்கள கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமி நீர்க்கேணிகளும் ஆக்குவேன். வனாந்தரம் அப்படின்னா வாழ்க்கையில் வனாந்தரம் போன்ற பகுதிகள் எதுலேயுமே கண்டுபிடிக்க முடியாத, எதுலேயுமே கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் வனாந்தரம். வனாந்தரம்னா தண்ணி இல்லாமல் எந்த வரைக்கும் கண்ணு எட்டுத வரைக்கும் தண்ணி இருக்காது. வனாந்தரத்தில் மணல் தான், வெறும் மணல் தான் இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட வனாந்தரத்துலேயே தண்ணீர் தடாகமாக ஆக்குவேன் அப்படிங்கிற. நம்முடைய வாழ்க்கையிலையும் கிடைக்காது, நடக்காது, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்க காரியங்கள் ஆண்டவர் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செழிப்பின் காலங்களை நினைச்சுவர் தருவார். வனாந்தரமான பகுதிகளை செழிப்பாக நினைச்சுவார், மாற்றுவார். அவருடைய கிருபையை நம்மை சூழ்ந்து கொள்ளும். வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்குவேன். வறண்ட பூமினா அப்படி வெடிச்சிருக்கும். அதில் தண்ணியே இருக்காது, அதில் நடக்க முடியாது, அதில் பயிர் செய்ய முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட வறண்ட பூமி, வறண்ட நிலம், அப்படிப்பட்ட வறண்ட நிலத்தையும் நீர்க்கேணிகளும் ஆக்குவேன். நீர்க்கேணிகள்னா நீர் ஊற்றுகளாக என்ன மாற்றுவார். யோசித்து பாருங்கள். ஒரு தடவை அந்த பகுதியை நீங்கள் யோசித்து பாருங்கள். வனாந்தரமாக இருக்க பகுதியை தண்ணீரால் நிரப்புவார். வறண்ட பாலமாக வெடிச்சு போயிருக்கு, அதில் நீர்க்கேணிகளை கொண்டு வருங்காரு. இது யாரால் முடியும்? மனிதனால் முடியாது. ஆனால் கர்த்தரால் அது முடியும். கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அவரால் நிறைவேறக்கூடிய காரியங்களை தான் அவர் சொல்லுவார். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனிதனும் அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் பகுதிகளை அப்படிப்பட்டதாக மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றினார். வனாந்தரமான பகுதிகளை, வறண்ட பகுதிகளை செழிப்பின் பகுதிகளாக, நீர்க்கேணிகளாக, நீரூற்றுகளாக மாற்றினார். அப்படிப்பட்ட தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை கைவிடாத தேவன். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக மாற்றுவார். அது மட்டும் இல்லை, அந்த வனாந்தரத்தில் கேதுரு மரங்கள், சீத்தி மரங்கள், வெறுதி செடிகள், ஒலிவு மரங்கள், தேவதார விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்கள், இது எல்லாம் உண்டு பண்ணுவாராம். கர்த்தருடைய கரம் அதை செய்து என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார். இஸ்ரவேலின் தேவன் தான் அதை செய்ய முடியும், மனிதனால் அதை செய்ய முடியாது. இவங்க இப்படி இருந்தாங்களே, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது, இது எப்படி மாறியதுன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய வல்ல.